ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரம்யா மெமரிஸ் சேனல். நல்ல ஒரு மைனா சேவல் அப்புறம் எங்கள் மாட்டோட அந்த பெல் சவுண்டு எல்லாமே கேட்டிருக்குன்னு நினைக்கிறேன். காலையில் ஒரு 6 மணியை போல் அந்த வீடியோ எடுத்ததுங்க. ரொம்ப நாள் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், அதை இன்றைக்கி ஷேர் பண்ணிட்டேன். அப்புறம் இது நம்மளோட பெரிய மாடு. இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான மாடு எங்களுக்கு. ஏன்னா நம்ம வீட்டுக்கு வந்த ஒரு கிர்ரு வகை சேர்ந்த மாடு. ஃபஸ்ட் டைம் இதை வந்து நாங்கள் வாங்கியிருந்தோம். ஃபஸ்ட் டைம் வாங்கிட்டு வரும்போது இது என்ன இவ்வளோ பெரிய மாடாக இருக்குது, கொம்பெல்லாம் பெருசாக இருக்குது, என்ன குத்துமா அப்படின்லாம் கேட்டிருக்கேன். ஆனால் ரொம்ப நல்ல மாடுங்க. கொம்பு பெருசாக இருக்கும், குத்தலாம் செய்யாது. இந்த தடவை கருப்பு காளங்கண்டு போட்டிருக்கு. எங்கள் வீட்டுக்காரங்க பார்த்த உடனே நாட்டுக்கண்டு சூப்பராக காளங்கண்டு போட்டிருக்கு அப்படின்னாங்க. இதுக்கு முன்னாடி வந்து 2 கண்டு போட்டிருக்கு. அதோட கண்டு கூட நம்ம வீட்டில் ஒன்று நிற்கிது. அப்புறம் ஈவினிங் போல் கண்ணுக்குட்டி எல்லாம் கொண்டு வந்து நம்ம இந்த கொட்டத்துக்கு ஷிஃப்ட் பண்ணோன்னே எவ்வளோதான் இங்கே சாப்பிட்டு வந்தாலும் இந்த வேலிக்கருவை கொலை போய் சாப்பிட்லன்னா அவங்களுக்கு வயிறு நிறைஞ்ச மாதிரியே இருக்காது. கொண்டு வந்து விட்ட உடனே அந்த இதில் போய் கடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் ஒன்று ஒன்றா பிடிச்சி கொண்டு வந்து கட்டினேன். இவங்க 2 பேரும் நான் லாஸ்ட் பிளாக்ல ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லையா, சின்ன கண்ணுக்குட்டியை. அதுக்கு 2 தான். அவங்க 2 பேரையும் ஃபஸ்ட்டாக கட்டிடணும். ஏன்னா அவங்களோட அம்மா தான் ஃபஸ்ட்டு வீட்டுக்கு வருவாங்க. நம்ம கொஞ்சம் நேரம் இல்லைன்னாலும் பாலை கொடுத்துருவாங்க. அன்றைக்கி பால் அவ்வளோதான். அப்புறம் பாருங்கள் பாசம் மலையே அப்படியே 2 பேரும் செம்மையாக துணிக்கிட்டு இருந்தாங்கங்க. இந்த இளங்கண்ணு குட்டி நான் எங்கே போகிறேனோ அந்த பக்கம்லாம் வந்து என் கால்கிட்டே வந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்படியே விளாக் பாருங்கள். இது கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு எடுத்தது. எங்கள் அண்ணி வந்து ஒரு 10 மணியை போல் தான் வந்தாங்க. நாங்கள் அப்போ தான் வெளியில் உள்ள எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிச்சனுக்குள்ளே நானும் வந்தேன். எங்கள் அண்ணி எப்போ வந்தாலும் சரி கிச்சனுக்குள்ளே வந்த உடனே சமைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அன்றைக்கும் அப்படி தான். காலையில் வந்து தோசை ஊற்றிக்கிட்டு இருந்தோம். அன்றைக்கி எங்கள் ஊரில் ஒரு பெரிய அன்னதானமே நடக்கும். அதனால் சமைக்கவே கிடையாது. காலையில் எல்லாருக்கும் தோசை ஊற்றி கொடுத்துட்டு கோயிலில் போய் சாப்பிட்ருவோம்ல, அப்புறம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் யாரும் சமைக்கலை. தோசை ஊற்றி சட்னி வச்சு அண்ணி நானும் ஊற்றி கொடுத்துட்டு இருந்தோம். இவங்க அண்ணியோட பொண்ணு நம்ம கூட வந்து கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் அண்ணி தோசை ஊற்றிவோன்னு சொல்லிவிட்டு நான் வந்து சாமி கும்பிட போயிட்டேங்க. வீட்டில் வந்து சிம்பிளாக கிருஷ்ணர் ஃபோட்டோ எல்லாத்துக்கும் பூ வச்சு அன்றைக்கி வந்து சாமி கும்பிட்டாச்சு. குட்டீஸ் எல்லாம் அவங்கவுங்க விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. அன்றைக்கி அந்த டைம் வந்து 3 நாள் லீவ் வந்துருந்துச்சுங்களே, அதனால் அண்ணி வந்து அந்த டைம் ஸ்டே பண்ணியிருந்தாங்க. சனிக்கிழமை காலையில் வந்தாங்க, ஞாயிற்றுக்கிழமை இருந்துட்டு ஈவினிங் போல் கிளம்புனாங்க. குட்டீஸ் எல்லாம் செம்மையாக என்ஜாய் பண்ணாங்கங்க. வீட்டில் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்படியே கோயிலுக்கு கிளம்பிட்டோம். ஒரு 11:30 இருக்குன்னு நினைக்கிறேன். அன்றைக்கி லேட்டாக தான் கோயிலுக்கு போனோம். குட்டீஸ் எல்லாம் வந்த உடனேயே எல்லோரும் கதை பேசிட்டு விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா ரொம்ப நாளாச்சு பசங்கள்லாம் மீட் பண்ணி, அதனால் அவங்கவுங்க வேலையை அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு கோயிலுக்கு போயிட்டோம். குட்டி பையன் வந்து ஒரே விளையாட்டு தான். அங்கேயும் போய் ஃபஸ்ட்டு விநாயகர் கோயிலில் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் கிருஷ்ணர் கோயிலில் போய் சாமி கும்பிட்டு வந்தோம். அன்றைக்கி அன்னதானம். இந்த வருஷம் கூட்டம் கம்மின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா லீவுங்கிறதுனால நிறைய பேர் வெளியூர் போயிட்டாங்க. அதனால நல்லா ஒரு 2வது 3வது பந்தியிலே உட்காந்து சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இவர் தான் எங்கள் ஊர் கிருஷ்ணருங்க. கிருஷ்ண ஜெயந்திக்கும் எனக்கும் ரொம்ப பெரிய கனெக்ஷனுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு வந்த விலாக் லாங் வீடியோ அப்படின்னு சொன்னால் இந்த கிருஷ்ண ஜெயந்தி விலாக் தான். லாஸ்ட் இயர் போட்டிருந்தேன். 1 இயர் ஆச்சு. நம்ம இன்னும் 1000 சப்ஸ்கிரைபர் கூட நான் ரீச் பண்ணாமல் போய்கிட்டு இருக்கு. இருந்தாலும் ஓகே, நம்ம சேனலை இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இது அந்த அன்னைக்கு ஈவினிங் எங்கள் ஊரில் வந்து விளக்கு பூஜைக்கு வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இது ஒரு கிட்டத்தட்ட 5 வருஷமாக நடக்குது. நான் வந்து இது 4வது வருஷம் இந்த வருஷம் வந்து கலந்துக்கிட்டது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம வந்து ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் வந்து எந்த இதுவும் இல்லாமல் உட்காந்து நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணி சாமிக்கிட்ட நல்லா கும்பிட்டுட்டு நமக்கு வேணுன்றதெல்லாம் மனசில் வேண்டிக்கிட்டு வரலாம். லாஸ்ட் டைம் வந்து நான் என்ன நினச்சிருந்தேன்னா, அடுத்த வருஷம் 1 இயருக்குள்ளே வந்து ஒரு 500 சப்ஸ்கிரைபராவது வரணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். கடவுள் வந்து அதை விட அதிகமாகவே எனக்கு இந்த தடவை வந்து 500 தாண்டிட்டோம். அதுவே எனக்கு வந்து பெரிய சந்தோஷம். நெக்ஸ்ட் இயர் நம்ம எந்த லெவலில் இருக்கோன்னு பார்க்கலாம். சாமியெல்லாம் கும்பிட்டு இதுதான் நான் போட்டிருந்த விளக்கு. மன நிறைவாக இருக்கும் நம்ம சாமி கும்பிட்டு வீட்டுக்கு கிளம்பும்போது. ஒரு
இந்த தடவை சீக்கிரத்துலேயே போயிட்டோம், 4 மணி 4:30க்கெலாம் போயிட்டோம். ஆனால் வீட்டுக்கு வரும்போது ஒரு 7 மணிக்கு மேலேயே ஆயிடுச்சு. அப்புறம் விளக்கெல்லாம் அங்கேருந்து வந்து நானும் மச்சான் ஒய்ஃப் கலந்துருந்தோம். அதனால் 2 விளக்கு கொண்டு வந்து சாமி ரூமில் வச்சு சாமியெல்லாம் கும்பிட்டு மறுபடியும் கோயிலுக்கு போயிட்டோம். அங்கே வந்து நிறைய போட்டிகள் வச்சுருந்தாங்க. நாளும் வச்சுருந்தாங்க, மறுநாள் அன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நைட்டு வச்சுருந்தாங்க. குட்டீஸ் எல்லாம் 2 நாள் அங்கே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. நாங்களும் வந்து வீட்டில் கொண்டு வந்து வச்சுட்டு வந்துட்டோம். இங்கே நிறைய போட்டிகள் நடந்துச்சு. நாங்கள் போனதுமே லக்கி கார்னரில் போய் கலந்துக்கிட்டோம். அதில் நமக்கு இதெல்லாம் ராசியே வராது. ஒரு 2 ரவுண்டு தான் போனேன். 2வது ரவுண்ட்லேயே நம்ம அவுட்டு, வெளியில் கிளம்ப வேண்டியதான். ஆனால் இதில் நம்ம வீட்டிலேருந்து ஒருத்தர் ப்ரைஸும் வாங்கிட்டாங்க. என் மச்சான் ஒய்ஃப் தாங்க இந்த லக்கி கார்னரோட வின்னர். குழந்தைய வச்சுட்டு சுற்றுறாங்க பாருங்கள், அவங்க தான் மச்சான் ஒய்ஃபு. அவங்க தான் வந்து லக்கி கார்னரில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினாங்க. ஹாப்பி தான், யாரோ ஒருத்தர் ஜெயிச்சா சரிதானே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் லக்கி கார்னர் போட்டியில் நம்ம தான் செகண்டே அவுட் ஆகிட்டோமே. பக்கத்தில் வந்து அன்னதானம் கொடுத்தாங்க, அங்கே போயாச்சு. கேசரி அப்புறம் சுண்டல் அதெல்லாம் போய் வாங்கிட்டு மறுபடியும் வந்து போட்டியெல்லாம் கலந்துக்கிட்டாச்சு. மட்டும் இல்லாமல் நிறைய ஃபன் கேம்ஸ்லாம் பண்ணாங்க. உண்மையிலே இதெல்லாம் வந்து மனசுக்கு ரிலாக்ஸாக இருக்கும். பொண்ணுங்க வந்து வீட்டிலையே இருக்கோம், என்ன விளையாடுறோம், ஸ்கூலு காலேஜ் அந்த மாதிரி படிக்கும்போது விளையாண்டுருப்போம். அதுக்கப்புறம் இதெல்லாம் எங்கே பண்ணியிருப்போம். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கும் ரிலாக்ஸாக இருக்கும். அப்புறம் வந்து எங்கள் ஊர் இது லேடிஸ் எல்லாம் சேர்ந்து இல்லை கும்மி கொட்டணும் அப்படின்னாங்க. ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து 2 சிங்கர்ஸ் கூட்டிகிட்டு வந்து அவங்க பாட்டு பாட நாங்களாம் கும்மி அடித்தோம். இந்த தடவை இல்லை, நாங்கள் ஒரு 1/4 மணி நேரமாச்சு கும்மி அடிக்கிறோன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கும்மி பாட்டை போட்டு சரி கொஞ்சம் நேரம் கொட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு பசங்களாம் சொல்லிட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கும்மி கொட்டினாங்க. நாங்களாம் இந்த தடவை கும்மி கொட்டலை, ஆனால் எவ்வளோ பேர் கொட்டுறாங்கன்னு பாருங்கள். இந்த கும்மி கொட்டினெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் குட்டீஸு நிறைய டான்ஸ் ஆனாங்க. சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நிறைய குட்டீஸு பசங்க அப்படின்னு. இது வந்து என்னோட அக்கா பொண்ணு தனியாக பெர்ஃபார்ம் பண்ணால் சூப்பராக இருந்துச்சுங்க. இப்படி பண்ணுவாளான்னு சொல்லிட்டு எனக்கே ஒரே ஆச்சரியமாக இருந்துச்சு. அட நாங்கள் தான் டான்ஸ்லாம் பார்க்க போயிருக்கோம்னா இங்கே பாருங்கள், டாமியும் நம்ம எங்கேயும் போயிடக்கூடாதுங்க. இப்படி தான் வந்து படுத்துக்கிட்டு நம்ம கூட ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டு இருப்பார். எப்படி படுத்துட்டு விளையாடுறான் பாருங்கள். டான்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நிறைய ப்ரைஸ் கொடுத்தாங்க. எப்போவும் இந்த டிஃபன் பாக்ஸு அந்த மாதிரி கொடுப்பாங்க. இந்த தடவை கப்பு மெடலு அந்த மாதிரி வாங்கி 10th +2 நல்ல மார்க் வந்து வாங்கியிருந்த பசங்களுக்கு கிஃப்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் போட்டியில் கலந்துக்கிட்ட நிறைய பசங்களுக்கு வந்து கொடுத்தாங்க. எல்லா பசங்களுக்குமே கப்பு இதெல்லாம் கொடுத்தாங்க. நம்ம வீட்டு குட்டீஸுமே, குட்டி பையனை தவிர மற்ற எல்லாரும் ப்ரைஸ் வாங்கியிருந்தாங்க. அவ்வளோதாங்க. vlog பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இது மறுநாள் காலையில் அன்றைக்கி நல்ல நான்வெஜ் விருந்தோடு அந்த டே வந்து